நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். இது நல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி. டெசர்ட் ஐட்டமாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இது ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி. வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு பொருளை வச்சே நம்ம இது ஈஸியாக முடிக்கலாம். இதை ஒரு வாட்டி நம்ம செஞ்சுட்டோன்னா கண்டிப்பாக நம்ம செஞ்ச இந்த ஸ்வீட் ரெசிபியை எல்லாருக்கும் பிடிக்கும். இதில் ஒரு 3 விஷயத்துக்கு நான் வந்து கேரண்டி கொடுப்பேன். இது கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களா இருந்தாலும், பிகினர்ஸாக இருந்தாலும், பேச்சுலர்ஸாக சின்ன குழந்தைங்கலேருந்து கொஞ்சம் பெரிய வயசு குழந்தைங்க கூட வந்து இது அழகாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அது ஃபுல் ப்ரூஃப் ரெசிபியாக கண்டிப்பாக இருக்கும். ஃபஸ்ட் டைமே பண்ணும்போது எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கும். இது ஃபஸ்ட்டு கேரண்டி. அது செகண்ட் கேரண்டி, இதை ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து இந்த ரெசிபியை வந்து வீட்டில் செய்யுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அதுவே நமக்கு ஒரு ப்ரைடான ஒரு விஷயமா இருக்கும் வீட்டில். தேர்ட் கேரண்டி என்னென்னா, சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் மினிமம் பட்ஜெட்டில் மேக்ஸிமம் டேஸ்ட்டுக்கு கேரண்டி கொடுக்க முடியும். சரி வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு தேவை வந்து ஒரு 3 பால். ஆனால் 3 பால் வந்து திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. ஃபுல் ஃபேட் மில்காக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அதிலேருந்து சென்னா எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம பண்ண போகிறோம். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ திக்கான பாலாக எடுக்கிறோமோ அவ்வளோக்கு இந்த ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி தான். வாங்க இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இதில் பாலில் தண்ணி சேர்க்க வேண்டாம். டைரெக்டாக நம்ம 2 கவர் பால் எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாக இதில் 1 லிட்டர் பால் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதில் பால் நம்ம பற்ற வச்சாச்சு. பால் நல்லா சூடாகட்டும். சூடாகிற வரைக்கும் நல்லா ஹையில் வைப்போம். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சிம் பண்ணிக்கலாம். சிம் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 2 மீடியம் சைஸ் லெமனை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஜூஸு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக விடலாம் நம்ம இதை. இதுக்கப்புறம் எல்லாமே லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். மறுபடியும் ஒரு தடவை விடலாம். இதில் பாருங்கள், இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக திரிய ஆரம்பிச்சிருச்சு பால். இதே மாதிரி நல்லா ஃபுல்லாக திரிஞ்சு வரட்டும். மில்க் நல்லா கேர்டல் ஆகிடுச்சு தனியாக. ஸோ இந்த தண்ணியை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஒரு ஜல்லடை மாதிரி எடுத்துகிட்டு மேலே வந்து ஒரு மஸ்லின் கிளாத் மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ இதில் லெமன் ஃப்ளேவர் போகிறதுக்காக கொஞ்சம் பச்சை தண்ணி விட்டு நம்ம அலசி எடுத்துக்கலாம். இந்த வேவ் வாட்டர் நிறைய ரெசிபீஸில் நான் சொல்லியிருப்பேன். வேவ் வாட்டர் வந்து இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த்து. ஸோ நம்ம அதை நல்லா அப்படியே யூஸ் பண்ணி அதை நம்ம சப்பாத்தி பண்ணும்போது, மாவு பிசையறதுக்கு, கிரேவி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஹேர் வாஷ் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த வாட்டரை எடுத்துகிட்டு ரிச் ஆஃப் ப்ரோட்டீன் அதில். ஸோ இப்போ இது நல்லா தண்ணியை நல்லா வத்துற அளவுக்கு பிழிஞ்சு எடுத்துடலாம். பிழிஞ்சு எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரம் இது நல்லா தொங்க விடுங்க. தண்ணி நல்லா ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அதெல்லாம் ட்ரைன் அவுட் ஆகிட்டும். ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு, இப்போ நான்ஸ்டிக் பேனாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் இதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம மிச்சம் இருக்கிற 1/2 லிட்டர் பால் இதில் சேர்த்துடலாம். பால் நல்லா ஹையில் வச்சு கொதிக்க விடுங்க. ஃபஸ்ட்டு கொதித்து வரட்டும். நல்லா பால் நல்லா சுண்ட காய வைக்கணும். இது அதனால தான் நான் நான்ஸ்டிக் பேனாக எடுத்துக்க சொன்னேன். இல்லை அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கினாலும் ஓகே. பால் நல்லா சுண்ட காயட்டும். பால் நல்லா கொதி வரட்டும். கொதி வந்து நல்லா சுண்டணும் பால். அதனால் சிம்லேயே வச்சுடுங்க. சிம்லேயே வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் அடி பிடிக்கும் நடுவில். அப்பப்போ கொஞ்சம் கலரி விடுங்க. பால் நல்லா சுண்ட காஞ்சிட்டே இருக்குது. காய ஆரம்பிச்சிருச்சு பால் நல்லா கொஞ்சம். இது கூடவே வந்து கொஞ்சம் சாஃப்ரான் போட்டுருங்க. சாஃப்ரான் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. நான் ஒரு 10லேருந்து 12 சாஃப்ரான் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த கலர் நல்லா கொடுக்கும் இது பாலில். ஸோ நல்லா கொதி வரட்டும். கொதி வந்து நல்லா பால் சுண்ட ஆகணும். பாருங்க, பால் நல்லா சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வத்த இருக்குது. இன்னமும் நல்லா வற்றணும். இது எல்லாமே போய் நல்லா கோவா மாதிரி நல்லா ஆகணும். நம்ம சாஃப்ரான் போட்டது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் வத்தட்டும். இது நல்லா பால் எல்லாம் நல்லா சுரண்டி அப்பப்போ பார்த்துட்டே விட்டுட்டே இருங்க. இது உள்ளேயே நம்ம சென்னா எடுத்து வச்சதை ஒரு தட்டை போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதை இப்போ இதை நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. உடச்சிட்டு நல்லா கொஞ்சம் கையிலே வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு விடுங்க. கொஞ்சம்
ஒரு 8 to 10 மினிட்ஸ் நல்லா பிசைங்க. நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். இது இந்த மாதிரி ரவ ரவியாக இல்லாமல் நல்லா ஸ்மூத் டெக்ஸ்சருக்கு வரணும். நம்ம அதுக்கு கொஞ்சம் நல்லா கையிலே இப்படி வச்சு நல்லா இப்படி பாம்லேயே வச்சு நல்லா மெசேஜ் விடுங்க. பால் நல்லா சுண்டா வந்தாச்சு. 1/2 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. பவுடர் சுகர் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். 1 லிட்டர் பால் எடுத்துருக்கோம். இது மலாய்க்கு ஒரு 1/2 லிட்டர் எடுத்துருக்கோம். இதுக்கு 1/2 சுகர் கரெக்டாக இருக்கும். தேவைப்பட்டால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இல்லைனா ரொம்ப ஓவர் ஸ்வீட்ஷ் ஆகிடும். இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதையும் எடுத்து நம்ம அந்த மலாயிலே ஆட் பண்ணிக்கலாம் இதை. ஸோ இப்போ இதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இதோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். சக்கரை வந்து நல்லா இலகப்படும். ஸோ இப்போ அது இலக இன்னும் கொஞ்சம் இது திக்காகிறதுக்கு வசதியாக இருக்கும். இது நல்ல சாஃப்ரானாக யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு நல்ல கலர் கொடுக்கும். ஸோ ஃபுட் கலர் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். சரி, சாஃப்ரானுக்கு ஆப்ஷனலாக என்ன பண்ணலான்னா, நம்ம மஞ்சத்தூளே வந்து பால் நல்லா காய வைக்கிறோம் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜ்லேயே வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டோன்னா மஞ்சத்தூள் ஸ்மெல் கண்டிப்பாக வராது. அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சாஃப்ரான் தான் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நல்ல வாசனைக்காக நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலரி விடலாம் எல்லா பக்கமும். இன்னும் கொஞ்சம் கட்டிப்படணும். கொஞ்சம் தண்ணியாக இருக்கு இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் கட்டிப்படணும். சிம்லே வச்சு நல்லா கலரிட்டே இருங்க. ஸோ இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் கிளறு தனித்தனியாக இப்படி கிளறி விட்டுட்டு நம்ம பண்ணணும். இப்போ பாருங்கள், இது கரெக்டான ஸ்டேஜாக எப்போ இறக்குற ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி திருப்பி விட்டிங்கன்னா பாருங்கள் நல்லா பதமாக வருது பாருங்கள். திருப்பி விட்டால் கடாயில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் நம்ம கரெக்டான ஸ்டேஜ். இந்த மாதிரி அப்பப்போ ஒரு வாட்டி இப்படி பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ஸ்மூத் டெக்ஸ்சராக கிடைக்கும். இப்படி பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் இப்படி கிளறி விட்டுட்டு திருப்பி ஃப்ளாட்டன் பண்ணணும். இப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம முடிச்சாச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம தட்டில் போட்டுக்கலாம். இதை நல்லா சூடாறட்டும். சூடாறினோடனே நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கீ நல்லா இந்த மாதிரி கையில் தடவி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பிடிச்சி நம்ம எந்த சைஸ்க்கு வேணுமோ எந்த ஷேப் வேணாலும் நம்ம ஓகே. லட்டுனாவே நமக்கு ரவுண்ட் ஷேப் தான். நல்லா இப்படி வச்சு இப்படி ஸ்மூத்தாக இப்படி லட் பண்ணிக்கோங்க. நல்லா வெடிப்பு விடாமல் வராத அளவுக்கு நல்லா போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. இப்படி கையில் வச்சுன்னு இந்த பெரிய விரலை விரட்டிங்கன்னா நல்லா பெரிய விரலை திரட்ட நல்லா வந்து ஷேப் கிடைக்கும் நமக்கு. கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம கையில் வந்து நெய் தடவிட்டுருக்கோம். இப்போ நம்மளுடைய சூப்பரான கேசர் மலாய் லட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபெஸ்டிவல் டைமில் இது ஸ்பெஷல் ரெசிப்பியாக நம்ம வீட்டில் இனிமேல் இடம்பெறதுக்கான 100% ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். இதை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். திரும்ப செய்வீங்க.